ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு முறை சந்தித்துக் கொள்ளும் போதும் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம ஆழமாக தியானிக்கிறோம். புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தடுத்து அவங்க என்ன செய்யணும், கர்த்தருக்குள்ளே எப்படி வளரணும் என்கிற பல ஆலோசனை வார்த்தைகள் இதன் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டு பேசுகிறார். எப்படி ஜெபிக்கணும், நம்முடைய மனம் திரும்புதல் எப்படி உறுதியாக இருக்கணும், ரட்சிப்பின் வாழ்க்கையிலே வளருவது எப்படி, இது மாதிரி நிறைய காரியங்கள் புது நிலை கிறிஸ்தவர்கள், புதுசாக ஆண்டவருக்குள்ளே வந்தவங்க அடுத்தடுத்த நிலைப்பாடுகளில் எப்படி வரணும் என்பதை எங்களுடைய அனுபவத்திலிருந்து, நாங்கள் புதுசாக கர்த்தருக்குள்ளே வந்தபோது எங்களுக்கு இப்படி தான் ஒன்றுமே புரியாமல் இருந்தது, கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 1978-79 வருஷங்களில் இது மாதிரி இவ்வளோ ஊழியக்காரர்கள் கிடையாது. ஒரு காரியத்தை கேட்கணுன்னா நாங்கள் பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணி ஊழியக்காரர்கள் இடத்துல அப்பாயின்மெண்ட் வாங்கி பல மணி நேரங்கள் அவங்க வீட்டு வாசலில் காத்திருந்து அப்புறம் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சபைக்கு போனால் கூட அப்படி தான், நிறைய காரியங்களை, சந்தேகங்களை, விளக்கங்களை அவங்க இருக்கிற பிஸியான நேரங்களில் நம்ம போய் கேட்க முடியாது. அங்கே பிரசங்கத்தில் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். ஆனால் இன்றைக்கு நமக்கு பல வசதிகள் இருக்கிறது. கர்த்தர் நிறைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை கேட்க கர்த்தர் நமக்கு இது போன்ற மீடியாக்கள் வழியாக உதவி செய்கிறார். ஆனாலும் இதில் நல்லதும் இருக்குது, கெட்டது இருக்குது. அதனால் சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நீங்கள் பார்க்காம அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிறதா என்பதை கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். சில ஊழியர்கள் அவங்க பேசுகிற வார்த்தைகள் நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காம கர்த்தர் மேலே ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிறோம், கிறிஸ்டியானிட்டி மேலேயே ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிறோம். கிறிஸ்தவர்களே இப்படித்தானோ, ஊழியக்காரங்க இப்படித்தானோ என்ற ஒரு நினைவை உண்டாக்கிறோம். எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு ஊழியமும் முதல்ல நமக்கு பக்தி விருத்தியை உண்டாக்கணும். ரெண்டாவது, கடவுள் மேலே நமக்கு ஒரு அதீதமான அன்பை உண்டாக்கணும், ஒரு பற்றுதலை உண்டாக்கணும். அடுத்து கர்த்தருக்குள் நம்ம வளருவதற்கு உதவி செய்யணும். அதற்கு அப்புறம் தான் நல்லா கொஞ்சம் வளரும்போது தான் அவர்களுக்கு என்னென்ன விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் போன்ற காரியங்களை நம்ம சொல்லணும். இதெல்லாவற்றையும் விட்டு வெறுமனே ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டுவதும் தூஷணமாக கொண்டு வருவதும் இன்னைக்கு நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டிங்கன்னா அவங்க ஒரு நியாயம் சொல்லுகிறார்கள். அதனால் நம்ம என்ன செய்யணும், நமக்கு முன்பாக வைக்கப்படுகிற எல்லாவற்றிலும் நமக்கு எது தேவையோ, நம்மை வளர வைப்பதற்கும் கர்த்தரோடு இணைப்பதற்கும் எது தேவையோ அதை பார்த்து நம்ம தேர்வு செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. ஒரு மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா எல்லா பொருளும் இருக்கும், அதில் உங்களுக்கு தேவையானது என்னவோ அதை நம்ம எடுத்துக்கொள்ளணும். இந்த நிகழ்ச்சி புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு அடுத்தடுத்த நிலைப்பாடுகள் அதில் எப்படி போகிறதுங்கிறத பற்றி தான் நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரிஞ்ச அளவு எங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் வேத வசனத்தின் உதவி கொண்டு அடுத்தடுத்த நிலை நம்ம நேற்றைய தினம் சந்தித்து கொண்ட போது ஜெபத்தை பற்றின காரியத்தை நம்ம தியானித்தோம். நான் ஏற்கனவே உங்களிடத்துல ஜெபத்தை குறித்தும் அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் நான் சில வருடங்களுக்கு முன்னால் பேசி இருக்கிறேன். ஆனால் இந்த செய்தி முற்றிலும் வேறு மாதிரியானது. இதில் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருந்தும் நம்மை ஜெபிக்க சொல்லுவது எதனால என்ற கேள்வியிலிருந்து நம்ம ஆரம்பித்தோம். அந்த ஜெபம் நமக்கு ஒரு சுவாசத்தை போல இருந்து ஒரு மனிதனுக்குள்ளே உயிர் வந்த பிறகு அந்த உயிர் அவனுடைய உடம்புல தங்கணும்னா சுவாசம் முக்கியம். சுவாசம் நிறுத்தப்பட்டால் உள்ளே இருக்கிற ஜீவன் வெளியே போய்விடும். அதே மாதிரி தான் நம்ம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய நன்மைகள் எல்லாம் நமக்குள்ளே வந்துருச்சு. ஆனால் உள்ள நிலைச்சு நிற்கணும் இல்லை? அந்த நிலைச்சு நிற்கிறதுக்கு சுவாசம் எப்படி முக்கியமோ அதே போல ஜெபம் நமக்கு முக்கியம். ஆகவேதான் கர்த்தர் இடைவிடாமல் ஜெபம் பண்ண சொன்னார். இந்த காரியங்களெல்லாம் நம்ம நேற்றைய தினத்திலே நம்ம தியானித்தோம். அப்புறம் நம்ம ஜெபம் பண்ணுறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து கடைசியில் நம்ம என்ன பார்த்தோம்னா, நம்ம ப்ராக்டிக்கலாக ஜெபம் பண்ணுறது எப்படி, ஒரு ஜெப நேரத்தில் நான் என்னென்ன மாதிரி ஜெபம் பண்ணணும், ஒரு ஜெபத்தில் என்னென்ன அம்சங்கள் இருக்க வேண்டும், இது அடிப்படையில். அதில் முக்கியமாக என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, கர்த்தருடைய காரியத்துக்குள்ளே நுழையும் போது, தேவனுடைய பிரசன்னத்திலே நுழையும் போது, அவருடைய வாசல்களுக்குள்ளே நுழையும் போது, ஒரு ஜெபத்துக்குள்ளே நுழையும் போது கூட முதல்ல தேவனை துதித்து உள்ளே நுழையணும்.
அதுக்கு தான் வேதம் சொல்லுது, சங்கீத புஸ்தகம் 100வது அதிகாரம் 4, 5 ஆகிய வசனங்களில், அவருடைய வாசல்களிலே துதிகளோடையும் அவருடைய பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடையும் நம்ம பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்ப தேவனை துதிச்சு தான் நம்ம உள்ள போகணும். ஒவ்வொரு இடத்துலையும் நுழைவதற்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே நுழைவதற்கு துதிதான் ஒரு வாசலாக இருக்கிறது. அதனால துதிக்கிறத நீங்க மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு மணி நேர ஜெபமா இருந்தால் அதுல ஒரு 10 நிமிஷமாவது நீங்க மனப்பூர்வமா கர்த்தரை துதிக்கணும். அப்ப துதிப்பது என்பது ஜெபத்தை இன்னும் அதிகமாக வலுப்படுத்தவும், ஜெபத்தில் தேவனோடு கூட இருக்கிற நெருக்கத்தை உண்டு பண்ணவும் துதிதான் நமக்கு முதல் கட்டமாக உதவி செய்கிறது. அப்ப இந்த துதிகளை குறித்தும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் அவரை நம்ம பிரைஸ் பண்ணிட்டே இருக்கணும்? ஏன் கர்த்தர் அதை விரும்புகிறார்? ஒரு மனிதன் அவர் எப்பவுமே புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் ஏன் விரும்புகிறார்? 24 மணி நேரம் அவரை புகழணும், அவரை பிரைஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறாரே, அது என்ன மனநிலை அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். மனிதர்களையுமே சில பேர் நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள புகழணும்னு விரும்புவாங்க. சில ஆட்சியாளர்கள் அவங்க அதுக்கு தகுதியோ தகுதி இல்லையோ ஒரு 10 நிமிஷம் அவங்கள புகழ்ந்துடணும். அவர் நல்லவரே, வல்லவர், இவர் உத்தமர், இது கண்டவரே, அதை செய்தவரே அப்படிலாம் சொல்லணும்னு எதிர்பார்ப்பாங்க. கடவுளும் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாரோ? அப்ப நம்ம துதிக்கிறதுனால அவருக்கு சந்தோஷம் உண்டாகுதோ அப்படின்னு கேட்டா, துதிகள்னால அவருக்கு இருக்கிற பிரயோஜனங்களை விட துதிப்பது உங்களுக்கு பிரயோஜனம். அந்த துதிகளினால பரலோகம் ஒன்றும் நிறைஞ்சிட போறது இல்லை. நீங்க 2 பாட்டு பாடிட்டீங்க, கொஞ்சம் பிரைஸ் பண்ணிட்டீங்க, அவர் நல்லவர், அவர் கிருபை என்று முழு சொல்லிட்டீங்கன்னு சொன்ன உடனே கர்த்தர் அப்படியே புலங்காகிதம் அடைந்து எல்லாரும் நம்ம பிரைஸ் பண்றாங்களே நினைச்சிட போறது இல்லை. பரலோகத்தில் அவங்க பார்க்காத துதியா? பரலோகத்திலே தேவ தூதர்கள் வாய் ஓயாமல் அவரை பரிசுத்தர் 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 துதிக்கிறாங்க. பரலோகத்தில் அவங்க பாடுற பாடல்கள் துதி ஆராதனைகளோடு ஒப்பிட்டா பூமியில இருக்கிற எவ்வளவு நேர்த்தியா செய்யற ஆராதனை கூட ஒரு கால் தூசிக்கு பெறாது. அப்ப ஏன் கர்த்தர் மனிதர்களை துதிக்கும்படி சொல்றாரு? அவருக்கு துதிகள் மேல அவ்வளவு விருப்பமா அப்படின்னு கேட்டா, துதிப்பது என்பது அவருக்கு இல்ல, உங்களுக்கு பயன்படுவதற்காகத்தான் அவர் துதிக்க சொல்லுகிறார். அந்த துதிகள் சரியா செய்யப்பட்டால், முறைப்படி செய்யப்பட்டால் அந்த துதிகளால நமக்குத்தான் நன்மை உண்டாகிறது. முதல் காரியம், இந்த துதிகள்ல 3 பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கிறோம். 3 பார்ட்டா துதிகளிலே நாம் கவனிக்க வேண்டியது முதல் காரியம் என்ன அப்படின்னு கேட்டா, நம்ம சும்மா வெறுமனே ஸ்தோத்திரம் 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 சொல்லக்கூடாது. வெறுமனே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு காரண காரியத்தோட சொல்லணும். அது என்ன அப்படின்னு கேட்டா, முதல் காரியம், துதித்தலிலே அவர் யார் என்பதை நினைவு கூர்ந்து அவரை துதியுங்கள். நீங்க ஆராதிக்கிற கடவுள் யாரு? அவர்தான் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர், அவர்தான் நீதி பரிபாலனம் செய்கிறவர், அவர்தான் உயர்ந்தவர், அவர் உத்தமர். அவருடைய வார்த்தை முதல்ல துதிகளை சொல்லி நீங்க துதிக்கணும். அப்படி துதிக்கும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டா, உங்களுடைய இருதயத்துல நீங்கள் ஆராதிக்கிற தேவன் மேலே ஒரு விசுவாசம், அளவில்லாத விசுவாசம் உண்டாகுது. நான் ஆராதிக்கிற ஒரு சாதாரணமான ஆள் இல்லை. இந்த வானத்தையும் பூமியும், ஒரு மலையை பார்க்கிறேன், இவ்வளோ பெரிய மலை, பிரம்மாண்டம். ஆனால் அது அவருடைய வார்த்தையிலே உண்டாக்கப்பட்டது. அதை சொல்லி நான் துதிக்கும் போது அவர் என்னுடைய உள்ளத்திலே உயர ஆரம்பிக்கிறார். அவரை குறித்த நம்பிக்கை மற்ற எல்லாவற்றையும் விட, நான் பயப்படுகிற காரியங்கள் எல்லாவற்றை விட அவர் பெரியவர் என்கிற நம்பிக்கை எனக்குள்ளே விசுவாசமாக உண்டாக ஆரம்பிக்குது. அப்ப நம்ம துதிக்கும் போது என்ன செய்யணும்னா, அவரை குறித்து, அவர் யார் என்பதை நினைவு கூர்ந்து துதிக்கணும். அப்ப வேதத்துல கர்த்தர் யார் அப்படிங்கிறத பற்றி வசனங்களா நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வார்த்தைகளை நீங்க தியானம் பண்ணுங்க. அதை சொல்லி நீங்கள் துதியுங்கள். ஒரு உதாரணத்துக்கு பாருங்களேன், அவர் யார் என்று சொல்லி துதிக்கணும். சங்கீத புஸ்தகம் 100வது அதிகாரம், அதுல தான் நம்ம ஏற்கனவே படிச்ச அதே மாதிரி வசனம் தான். அதுல 3, 5 ஆகிய வசனங்கள், 3வது அதிகாரம் 3லிருந்து 5 வரைக்கும் உண்டான வசனங்கள் 100வது அதிகாரத்துல.
கர்த்தரே தேவன். பார்த்தீங்களா? அவர் துதிக்கும் போது என்ன சொல்றார்? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். இதெல்லாம் பிரைசிங். அப்ப எனக்குள்ள என்ன வருது? இதை சொல்லும் போது கர்த்தர் தான் தேவன், வேற ஒரு தேவர்கள் இல்லை, அவர் ஒருவர் தான் தேவன் அப்படின்னு நான் சொல்லி துதிக்க துதிக்க அந்த தேவன் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் அவர் யார் என்கிறதை குறித்த உறுதிப்பாடும் என்னுடைய மனதிலே உண்டாகிறது. அது உங்களுக்கு நல்லது. அது ஒரு பிரச்சனையை பார்க்கும்போது நீங்கள் அடிக்கடி சொல்றதுனால அந்த பிரச்சனையை தேவனை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். நாம எப்பவுமே என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா, பிரச்சனையையும் நம்மையும் ஒப்பிட்டு பார்ப்போம். ஏன்னா என்னால் இது செய்ய முடியுமா, நான் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியுமா, நான் அந்த பிரச்சனையை சந்திச்சிட முடியுமா, நான் இதிலிருந்து வெளியே வர முடியுமா? எல்லாரும் செய்யற தப்பு என்னன்னு கேட்டா, நம்மையும் நம்மை எதிர்த்து வருகிற பிரச்சனையை நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். அது ஏன் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில பல மணி நேரங்கள் நம்மை குறித்து தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். நீங்க தேவனை குறித்து நினைக்க நினைக்க அவரை நீங்க புகழ்ந்து அவருடைய மகத்துவத்தை, வல்லமையை, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை தியானிக்கும் போது உங்களை அறியாமலேயே ஒரு பிரச்சனையை நீங்க சந்திக்கும் போது பிரச்சனையும் தேவனையும் ஒப்பிட்டு பார்ப்பீங்க. இந்த பிரச்சனையை தேவனால் சந்திக்க முடியுமா அப்படின்னு வந்த உடனே நீங்க டக்குன்னு என்ன செய்வீங்க? எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்கள் தேவனை விட சின்னதுதான் அது. அப்ப ஒரு ஜெயத்தை நம்ம பெற்று விடுகிறோம். இந்த வார்த்தை எழுதுனது தாவீது தானே. தாவீது பாருங்களேன், கர்த்தரை இப்படித்தான் துதிப்பார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் வல்லமை உள்ளவர், கர்த்தர் பராக்கிரமசாலி, கர்த்தருடைய சத்தமே வல்லமை உள்ளது, அது காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணும், அவர் யார் என்பதை, அவருடைய மகத்துவத்தை, அவருடைய பலத்தை, அவருடைய அதிகாரத்தை சொல்லி 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 துதிக்க ஆரம்பிக்கிறார். யுத்த களத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத் நிற்கிறான். அந்த கோலியாத்தோடு ஒப்பிடுகிற அளவுக்கு இஸ்ரவேல் படைகள்ல, யூத படைகள், இஸ்ரேல் படைகள்ல ஒரு ஆள் கூட கிடையாது. அவன் 9 முழ உயரம். அந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை யாரும். ஒரு ராட்சதன் அவன் நிற்கிறான். எல்லாரும் அதை பார்த்து பயப்படுறாங்க. சவுல் ராஜா உள்ளே போய் ஒளிந்து கொள்ளுகிறார். சவுல் சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு பெரிய யுத்த வீரன், பல யுத்தங்களை சந்தித்தவர், பல பேரோட, இதே பெலிஸ்தர்களோட சண்டை போட்டவர், அமலேக்கியர்களோட சண்டை போட்டவர், இப்படி நிறைய சண்டைகள் போட்டவர். அப்ப பார்த்த உடனே பயந்துட்டார். தாவீது அந்த இடத்துல போறாரு. தாவீதுக்கு செருப்பு போட்டு கூட நடக்க தெரியல, ஒரு கட்டையை பிடிக்க தெரியல அவருக்கு. அவருக்கு யுத்த ஆடைகளை தருவித்து விட்டால் இதெல்லாம் போட்டு நடக்க எனக்கு பயிற்சி இல்லைங்கிறாரு. ஆனால் அவர் சொல்றாரு, நான் ஜெயிச்சிருவேன். எப்படி எப்படி அப்படின்னு சொன்னா, ஒரே பொருளைத்தான் பார்க்கிறோம், ஆனா ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாய் பார்க்கிறோம். சவுலுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வைனா, கோலியாத்தையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்க்கிறான். அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருக்கிறான். அவர் தாவீதிடத்தில் சொல்றதே பாருங்களேன், அவன் சிறு வயது முதற்கொண்டே யுத்த புருஷன், பல யுத்தங்களை பார்த்தவன், எவ்வளவு உயரமா இருக்கிறான் பாரு, எவ்வளவு சரீரம், எவ்வளவு பலம் உள்ளதா இருக்குது பாரு, யுத்த கலைகள் எல்லாம் கற்றறிந்தவன். அப்ப அவனோட சண்டை போட நம்மால முடியாது அப்படின்னு கோலியாத்தையும் தன்னையும் ஒப்பிட்டு பார்த்தார். தாவீது இடத்துல காமிக்கிறாங்க, பாத்தியா அவனை, ஆளை பாரு, உருவத்தை. தாவீது சொல்றாரு, இவனை சுலபமா ஜெயிச்சிடலாமே. ஏன் அப்படி சொல்றாருன்னு கேட்டா, தாவீது கோலியாத்தையும் தன்னோடு இருக்கிற கர்த்தரையும் ஒப்பிட்டு பார்க்கிறார். கர்த்தரையும் கூட இருக்கிறாரு. இந்த கர்த்தரோட ஒப்பிட்டு பார்த்தால் கோலியாத்து ஒண்ணுமே இல்லை. ஒரு பட்டயத்தை வச்சு வெற்ற அளவுக்கு கூட அவன் ஒர்த்து கிடையாது. கல்லு போதும், ஒரு சின்ன கல்லை வச்சு கூட அடிக்கலாம். அவன் சொல்றான், இவ்வளவு பெரிய கட்டையை தூக்கிட்டு வர்றேன், கட்டையில் அடிக்க கூட நீ லாயக்கில்லை, ஒரு சின்ன கூழாங்கல் போதும் உனக்கு. அப்ப ஏன் அவருக்குள்ள அந்த விசுவாசம் வருதுன்னு கேட்டா, தாவீது தான் எதிர்கொள்ள போகிற சத்துருவையும் தன்னோடு இருக்கிற தேவனை அதனால தான் அவருக்கு பயமே வரல. அவனுடைய உருவமே கண்ணுக்கு தெரியல. இதுக்கு காரணம் என்னன்னா, இவர் கர்த்தருடைய மகத்துவங்களை தினம் சொல்லி கர்த்தரை துதிக்கிறவர். ஆடுகளின் பின்னால் ஓடி திரியும் போது தன்னுடைய வாத்திய கருவிகளை வைத்து அவர் அங்கிருந்து கர்த்தரை துதித்து புகழ்ந்து பாடுகிறவர். அபிஷேகம் பெற்ற பிறகு மாத்திரம் இல்லை, அதுக்கு முன்னாலேயே ரொம்ப பக்தியோட தேவனை தொழுது கொள்ளுகிறதுல ரொம்ப அக்கறை காட்டினவர்.
அவர் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு சமயம் தேவனை தொழுது கொள்ளும் போதும் இப்படித்தான் துதிக்கிறார். என்ன சொல்றாரு? கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அப்ப கடவுள் அப்படின்னு சொன்னா அது கர்த்தர் ஒருத்தர் தாங்க. அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அப்ப கர்த்தரை குறித்து நம்ம புகழ்வதனால என்ன வருதுன்னா, கர்த்தரை குறித்த ஒரு இமேஜ், கர்த்தரை குறித்து வேதம் சொல்லுகிற அந்த இமேஜ் நம்முடைய மனதில் ஆழமாய் பதிய ஆரம்பிக்குது. சொல்ல 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 கேட்க 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 அது அந்த ஏற்ற சமயத்துல அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் உங்களை ஜெயிக்க வைத்து விடுகிறது. இதுக்கு தான் துதிக்க சொல்றாங்க. மற்றபடி அவரை ஒரு சேரை போட்டு உட்கார வச்சுட்டு எல்லாரும் பூவை போட்டு அப்படியே கர்த்தாவே நீர் நல்லவர் 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 சொல்றதுக்காக இல்லை. அது சொல்லும்போது அவருடைய அந்த உயர்வு, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை உங்களுக்குள்ளே கர்த்தரை குறித்த ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுகிறது. உங்க மனசுல, உங்க விசுவாசத்துல, உங்கள் ஆவிக்குரிய உங்களுடைய இருதயத்துல அது வந்த உடனே உங்களை அறியாமலே தேவ பலம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். அப்ப சண்டை யாருக்கும் நீங்க சண்டை போடுற மாதிரி தெரிஞ்சாலும் உங்களுக்குள் இருப்பவர் தான் அவனை எதிர்க்க போகிறார். அதான் சொல்றாங்க. உலகத்தில் இருக்கிறவன் பெரியவன் தான், அதிகாரத்தில் இருக்கிறான், ஆற்றல் இருக்கிறான். ஆனா நீங்கள் அவனோடு சண்டை போட்டா தோத்து போயிருவீங்க. நீங்கள்ல உங்களுக்குள் இருக்கிறவர். அப்ப உங்களுக்குள் இருக்கிறவர் யாருன்னு உங்களுக்கு தெரியணும்ல. அந்த விசுவாசத்தை, அந்த தேவனுடைய மகத்துவத்தை, அந்த தோற்றத்தை உங்கள் விசுவாசத்திலே உறுதிப்பட பதிப்பதற்கு தான் இந்த துதி பயன்படுகிறது. அப்ப துதியில முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தர் யார் என்பதை சொல்லி துதியுங்கள். கர்த்தர் இந்த உலகத்தை உண்டாக்கினவர், உலகத்தை ஆளுமை செய்கிறவர், சத்துருவை கால்களின் கீழே மிதித்தவர். கர்த்தர் உயர்ந்தவராக இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமைக்கு எதுவும் ஒப்பிடத்தக்கது அல்ல. அவர் சூரியனுக்கு மேலே, சந்திரனுக்கு மேலே அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்படின்னு அவருடைய மகத்துவங்களை வேதம் கர்த்தர் யார் என்று சொல்லுகிறதை சொல்லி சொல்லி துதிக்கணும். அப்பதான் அந்த தோற்றம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் ஆழமாய் பதிந்திருப்பார். அது உங்களுக்கு சமயத்துல அந்த வல்லமை உங்களுக்குள் இருந்து கிரியை செய்த பார்ப்பீங்க. ரெண்டாவது காரியம் பாருங்க, கர்த்தர் என்னென்ன செய்கிறார் அப்படிங்கிறத சொல்லி துதிக்கணும். கர்த்தர் என்ன செய்கிறார்? சும்மா இருக்கிறாரா? அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் இந்த உலகத்தை அரசாளுமை செய்வார். அவர் என்ன செய்ய முடியும்? என்ன செய்கிறாரு? முதல்ல கர்த்தர் யார், அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன செய்கிறார் அதை சொல்லி சொல்லி துதிக்கணும். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சாம்பிள் தான். நீங்கள் பைபிளில் தேடி பார்த்தீங்கன்னா கர்த்தர் யார் என்பதை குறித்து நிறைய வசனங்கள் சொல்லும். அவர் நல்லவர், வல்லவர், உயர்ந்தவர், உன்னதமானவர், பரிசுத்தர், நீதி உள்ளவர், யுத்தத்தில் வல்லவர், அப்படிலாம் நிறைய சொல்லும். அதெல்லாம் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் துதி. ரெண்டாவது என்ன துதிக்கணும்னா, அவர் என்ன செய்கிறார் அதை சொல்லி சொல்லி துதிங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவை உங்கள் வாழ்க்கையில் வரும்போது இது கர்த்தர் செய்கிற காரியமாச்சே என்று உங்கள் நம்பிக்கை உடனே கர்த்தரிடத்தில் திரும்பும். அப்போ துதியினுடைய இரண்டாவது அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறார் என்பதை சொல்லி துதிக்கணும். அப்படி சொல்லி துதிக்க 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 உங்கள் மனசில் அந்த எண்ணம் ஆழமாய் பதிந்து விடும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சங்கீதம் 146 அதிகாரம் 7, 8, 9 இதில் அவர் பாருங்க, கர்த்தர் என்ன செய்கிறார், கர்த்தருடைய கிரிகள் என்ன அப்படிங்கிறத சொல்லி துதிக்கிறார். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். நம்ம ஒடுக்கப்படுறோம், நம்ம பக்கத்தில் பேசுறதுக்கே ஆள் இல்லை, மனுஷ சக்தி இல்லை, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை அப்படின்னு நம்ம ஒடுக்கப்பட்டு இருக்கிறோம். என் பக்கம் நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, ஆனால் மனுஷ பலம் இல்லையே. அப்படி ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறார். அதை சொல்லி சொல்லி துதிக்கணும். ஒருவேளை நம்ம ஒடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் வரும்போது உங்களுடைய விசுவாசம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அவர் நியாயம் செய்கிறாரே
என்று வந்தவுடனே உண்மையிலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்கிறதை பிரத்யட்சமா பார்க்க முடியும். இதுக்கு தான் துதிக்க சொல்றாங்க. அப்ப கர்த்தர் யார் என்றும் அவர் என்ன செய்கிறார் என்றும் என் மனசுல அந்த பிம்பம், விசுவாச பிம்பம், விசுவாச உருவம், விசுவாச பிம்பம் உண்டாக்கப்பட வேண்டும். ரெண்டாவது பாருங்களேன், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அதுக்காக நான் அவரை துதிக்கிறேன். கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். கர்த்தர் பொதுவா என்னென்னலாம் செய்யக்கூடியவர். ஒரு ஆளை நம்ம பார்க்குறோம், இவர் நல்லவர், வல்லவர், பெரிய பணக்காரரு, எல்லாம் இருக்கவருக்கு, ஆஸ்தி இருக்கு, அந்தஸ்து இருக்கு, ரைட்டு. இவர் என்ன செய்வார்? சில ஆளுக்கு கையில் கோடிக்கணக்கில் பணம் இருக்கும், எல்லாருக்கும் 1 பைசா கொடுக்க மாட்டான் யாருக்கும். அவருக்கு எண்ண முடியாத அளவு கோடிக்கணக்கில் வச்சுருப்பாங்க. யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டான். கர்த்தர் பெரியவர் தான், கர்த்தர் வல்லவர் தான், கர்த்தர் எல்லா அதிகாரம் கொண்டவர் தான். ஆனால் அவர் என்ன செய்கிறார் மனிதர்களுக்கு? அவர் என்ன செய்யக்கூடிய குணமுள்ளவராக இருக்கிறார். இந்த நினைவை நம்ம வளர்த்து கொள்ளணும். அதுக்கு அதை சொல்லி நம்ம துதிக்கணும். தாவீது அப்படித்தான் துதித்தார். அதுதான் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். சங்கீதம் 146, 7, 8, 9. இதெல்லாம் சாம்பிள் தான். நீங்கள் பைபிளுக்குள்ள தேடி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் இந்த மாதிரி அவர் என்னென்ன செய்கிறார்னு. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு முழுசாக வாசிக்கிறேன். அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலை செய்கிறார், குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார், பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவர் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் ஆதரிக்கிறார், துன்மார்க்கரின் வழியையோ கவிழ்த்து போடுகிறார். கர்த்தர் என்னென்னலாம் செய்யக்கூடியவர். இது நான் ஒரு 3 வசனம் சாம்பிள் தான். பைபிளில் நீங்கள் உள்ள தேடி பாருங்க. தேவனை துதிப்பதற்கு, அவர் செய்கிற கிரிகளை சொல்லி துதிப்பதற்கு ஆயிரக்கணக்கான காரியங்கள் இருக்குது. இதை சொல்லி துதிக்க துதிக்க அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை குறித்த விசுவாசம் நமக்குள்ளே வளருகிறது. அப்ப எனக்குள்ளே இருக்கிறவர் யாரு? நான் ஆராதிக்கிறவர் யாரு? அவர் தான் எனக்குள்ளே இருக்கிறார். அதை நான் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறேன். அதை சொல்லி சொல்லி நினைவுபடுத்த, அதுக்கு தான் துதி. இல்லை நீங்க துதிச்சு பரலோகத்தில் அங்கே ஒரு கட்டடத்தை கட்ட போறது இல்லை, பரலோகத்தில் யாரும் கொண்டு வந்து காணிக்க கொடுக்க போறது இல்லை, பரலோகத்தில் ஒன்றும் நிறைந்து விட போவதில்லை. அது உங்களுக்கு உதவி செய்கிறது அந்த துதி. அப்ப இதுல என்ன வருது பாருங்க. இதை சொல்லி சொல்லி துதிக்கிறோம். கொடுக்கப்பட்டவர் நியாயம் செய்கிறவர் என் கூட இருக்கிறாரு, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் என் கூட இருக்கிறாரு. இதை சொல்ல சொல்ல நான் சொன்ன அந்த விசுவாச நம்பிக்கை நமக்குள் வருகிறது. 3வது பகுதி என்ன தெரியுமா? அவர் அவர் குருடர்களின் கண்களை திறக்கிறார், பசியுள்ளர் செய்கிறார். எனக்கு என்ன பர்சனலா செஞ்சிருக்கிறாரு அதை நான் நினைவு கூர்ந்து சொல்லி சொல்லி அவைகளுக்காக கர்த்தரை துதித்தால் எனக்கு அடுத்து வரக்கூடிய எந்த பிரச்சனையிலையும் அவர் என் கூட இருக்கிறார் என்கிற அந்த மாறாத அசைக்க முடியாத விசுவாசம் உண்டாகும். அப்ப முதல் காரியம், அவர் யார் என்று நினைவு கூர்ந்து துதியுங்கள். அவர் என்னென்னலாம் செய்கிறார் என்பதை நினைவு கூர்ந்து துதியுங்கள். 3வது, அவர் உங்களுக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை நினைத்து துதியுங்கள். சங்கீத புஸ்தகம் 103வது அதிகாரம் 1 - 6 வரைக்கும் தாவீது சொல்றதை பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என்ன உபகாரம் செய்தார்? அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என் நோய்களெல்லாம் குணமாக்கி என் பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வால வயதாகிறது. ஆகவே எனக்கு செய்ததுக்கு என் ஆத்துமாவே நீ அவரை துதி. பார்த்தீங்களா? அப்ப கர்த்தர் யார் என்பதை சொல்லி துதிக்கும் போது கர்த்தரை குறித்த விசுவாசம் உங்களுடைய மனசுல ஆழமாய் பதிய ஆரம்பிக்குது. அவர் உலகத்தின் எந்த சக்தியை விட பெரியவர், அணுகுண்டுகளை விட பெரியவர், அணு ஆயுதங்களை விட பெரியவர். அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். அவர் ஒருவர்தான் கடவுள். அவரால் சிருஷ்டிக்க முடியும், ஒன்றும் இல்லாமல் இருந்து சிருஷ்டிக்க முடியும்.
இதெல்லாம் அவர் யார் என்பதை நமக்கு காட்டுகிறது. அவர் யுத்தத்தில் வல்லமையுடையவர். எத்தனை இராணுவங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் தம்முடைய சுவாசத்திலே அழிக்கக்கூடியவர். அதெல்லாம் அவர் யார் என்பதை சொல்லுவதில் இருக்கிறது. இதை சொல்லி இதுக்காக நம்ம துதிக்கிறோம் அவரை. ரெண்டாவது, அவர் என்னென்ன செய்கிறார். வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நான் சாம்பிளுக்கு சொல்லி இருக்கிறேன். அவர் பசி உள்ளவனுக்கு ஆகாரம் கொடுக்கிறாரு, ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறாரு, குருடரின் கண்களை திறக்கிறாரு, மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார், கர்த்தர் நீதிமான்களை சிநேகிக்கிறார். இதெல்லாம் அவருடைய கிரியைகள். மூன்றாவது, அவர் எனக்கு என்ன கிரியைகளை செய்கிறார், எனக்கு என்ன செய்தார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதை சொல்லி துதிங்க. அவர் என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து என்னுடைய ஜீவனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு என்னை கிருபையினால் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இவ்வளோ விஷயம் எனக்கு செஞ்சிருக்கிறாரு. அப்போ இந்த துதியில 3 அம்சங்கள் இருக்கிறது. அவர் யார் என்பதை சொல்லி துதியுங்கள். இதுதான் அர்த்தமுள்ள துதி. அடுத்து ரெண்டாவது, அவர் என்னென்ன செய்கிறார் என்பதை சொல்லி துதியுங்கள். மூன்றாவது, உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லி துதியுங்கள். இப்படி நீங்க துதிக்கும் போது அந்த துதி உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. உங்களுடைய நினைவுகள்ல, உங்கள் எண்ணங்கள்ல, உங்களுடைய விசுவாசத்துல ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறது. பல சமயங்களில் துதிக்காதவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டா, ஒரு பிரச்சனை வரும்பொழுது இந்த பிரச்சனை கடவுளிடத்துல சொன்னா கூட அவர் எப்படி இதிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும், அவரால் இது எப்படி செய்ய முடியும், அவரும் ஒரு மனிதர் போல நம்மளை மாதிரியே தான் உட்கார்ந்து என்னடா செய்யலான்னு யோசிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் தான் பலருக்குள்ளே இருக்கு. காரணம் என்னன்னா, தேவனுடைய மகத்துவங்களை, கர்த்தரால் என்ன செய்ய முடியும், என்ன செய்கிறார் என்பதை, இதுக்கு முன்னால உங்களுக்குள்ள என்ன செய்கிறார் என்பதை சொல்லி துதிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாச பிம்பம், அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே உறுதியாக பலமாக இருக்கும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். அப்ப நம்முடைய துதி நம்முடைய விசுவாசத்தை வளர்ப்பதற்கு உதவி செய்கிறது. நீங்க துதிச்சதுனால பரலோகம் நிறைய போறது இல்லை. இதை தெரியாதவங்க தான் என்ன நினைப்பாங்கன்னா, அவர் என்ன ஒரு தற்புகழ்ச்சிக்காரரா இருப்பாரோ, எப்போ போனாலும் முன்னால் இருந்து நல்லவரே வல்லவரே அல்லேலூயா ஆமென்னு சொல்லி துதிக்கணும்னு சொல்றாரு. அவர் துதிக்க சொல்றதெல்லாம் உங்க நன்மைக்காகத்தான் சொல்லுகிறார், நாம நன்மை பெறுவதற்கு தான். நம்ம அறிந்திருக்கிற தேவனுடைய வல்லமையை உங்கள் வாழ்க்கையில முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும்னா நீங்க அவரை துதிக்கிறதுனால தான் அது நடக்கும். எரிகோ எவ்வளோ பெரிய கோட்டை, அலங்கம், அதை கர்த்தர் சும்மா ஒரே நாள்ல நின்று அவங்க கர்த்தராவே ஸ்தோத்திரம் சொல்லி கத்திருந்தா அது விழுந்திருக்கலாமே. இல்லை, கர்த்தர் அவர்களை 7 நாளும் சுற்றி வர செய்தார். துதித்து கொண்டே சுற்றணும். துதிக்க துதிக்க அந்த கோட்டையை இடிக்கக்கூடிய விசுவாசம் அவர்களுக்குள்ளே உண்டானது. தான் கர்த்தருடைய நாமத்தின் மகிமையை சொல்லி சொல்லி அவங்க துதிக்க துதிக்க விசுவாசம் எல்லாருக்குள்ளே இருக்கு. ஆனா அந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அந்த விசுவாசம் பலமுள்ளதா இருக்கணும்ல. அவர்கள் ஒவ்வொரு நாளும் சுற்ற சுற்ற அவர்களுக்குள்ளே கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் பலமடைந்து கொண்டே வர ஆரம்பித்தது. ஒரு கோட்டை செவத்தை எந்த ஆயுதமும் இல்லாம தேவனை துதிப்பதனால் மாத்திரம் விளைவிக்க முடியுமானால் அதற்கென்று இருக்கிற அந்த தனிப்பட்ட விசுவாசம் தான் இவர்கள் 7 நாள் துதித்த போது அவர்களுக்குள்ளே உண்டான விசுவாசம். அப்ப இதனால தான் நம்ம என்ன சொல்றோம், எந்த நேரமும் நீங்கள் ஜெபத்திலே நுழையும் போது நல்ல கர்த்தரை துதியுங்க. அந்த துதித்தலையுமே நாம ஒரு ஞானம் இல்லாம துதிக்கக்கூடாது. ஏதோ துதிக்கணும்னு சொன்னாங்க என்பதை போல சில மதஸ்தர்கள் தங்களுடைய அந்த கடவுளுடைய பெயர்களை நோட்டில் எழுதிட்டே வருவாங்க. அது மாதிரி உட்கார்ந்துட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அதெல்லாம் வேலைக்காகாது. அதை எழுதுவதோ அதை திரும்ப திரும்ப சொல்லுவதோ, இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிஷின் வேற கண்டுபிடிச்சாச்சு. அந்த இடத்துல நான் துதிக்கிறதுக்கு பதில் அந்த மிஷினை துதிக்க விட்டுட்டு இவர் அப்படியே தூங்கிட்டு இருப்பார். அதெல்லாம் இல்லை. நீங்கள் அவைகளை உணர்ந்து சொல்லி துதித்தால் அது உங்களுக்குள்ளே மாற்றத்தை உண்டாக்குறது என்பதுதான் உண்மை. அப்ப என்ன செய்யணும், 3 பார்ட்டா அந்த துதியை நீங்கள் வகை பிரித்து கொள்ளணும். கர்த்தர் யார் என்பதை சொல்லி துதியுங்கள், கர்த்தர் என்ன செய்கிறார் என்பதை சொல்லி துதியுங்கள், கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லி துதியுங்கள். நாம தேவனை துதிக்கும் போது அவருடைய மகிமை எப்படிப்பட்டது என்பதை, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது என்பதை, அவர் நமக்கு செய்ததை
நினைவு கூறும்படிக்காக இருக்கிறது. அப்போ இது ஜெபத்தில் முதல் பார்ட்டாக வரணும். ஒவ்வொரு நாளும் அந்த கர்த்தர் யார் என்பதை சொல்கிறதுக்கு 1 நிமிஷம், அது ஒரு 2 நிமிஷம், அவர் யார் அப்படின்னு 2 நிமிஷம் சொல்லி துதிச்சா போதும். அடுத்து அவர் என்ன செய்கிறார் என்பதுக்கு ஒரு 2 நிமிஷம், அதுக்கு அடுத்து அவர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி துதிப்பதற்கு ஒரு 2 நிமிஷம், மொத்தம் ஒரு 6-7 நிமிஷம் நீங்கள் அவரை துதிச்சா போதும். அடுத்த நாள் துதிக்கும் போது மீதி கர்த்தரை குறித்து அவர் யார் என்று சொல்லுகிறதுல நேற்று துதிச்சதை விட இன்னும் வேற என்ன தெரியுது அப்படி சொல்லி துதித்து பாருங்கள். அந்த துதியின் நேரம் கொஞ்சமாக இருந்தால் கூட அந்த நேரம் உங்களுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். துதிக்க சொல்கிறாங்க, மற்றபடி நம்ம துதிக்கிறனால பரலோகத்துக்கு ஒரு பெரிய லாபமோ, 10 பேர் சேர்ந்து துதிச்சா பரலோகத்தில் ஒரு புதிய இடம் கட்டப்படும் என்றோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சில ஆட்க பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளங்களில் போஸ்ட் போடுவாங்க, இதை ஒரு 100 பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இந்த குழந்தைக்கு உண்டான ஆப்ரேஷனுக்கு பணம் கிடைக்கும் அப்படிலாம் போடுவாங்க. அது மாதிரி நம்ம ஒரு 10 பேர் துதிச்சா பரலோகத்திலே அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாகும் என்பது மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் துதிச்சா உங்களுக்கு நன்மை, நீங்கள் ஜெபிச்சா உங்களுக்கு நன்மை, நீங்கள் ஊழியம் செய்தால் உங்களுக்கு நன்மை. அதான். அப்போ நம்ம துதிப்பதில் கொஞ்சம் கூட சலிப்பில்லாமல் கர்த்தரை துதிக்கணும். அது எனக்குள் மாற்றத்தை கொண்டு வருது அப்படின்னு நினச்சி துதிக்கணும். அடுத்து ஜெபத்தில் 2வது பார்ட். முதல்ல இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள கர்த்தரை 3 பார்ட்டாக துதிச்சு முடிச்சிட்டோம். 2வது பார்ட் என்ன அப்படின்னு கேட்டால், 2வது பார்ட்டு கர்த்தருடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய காரியமா? ஆமாம், கர்த்தருக்கு சில காரியங்கள் இந்த பூமியிலே நிறைவேற்றப்பட வேண்டி இருக்கிறது. அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். வேதம் 2வது பகுதியாக அதைத்தான் காண்பிக்கிறது. இயேசு தம் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் முதல் பார்ட்டில் கர்த்தரை துதிக்க சொன்னார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, துதிகளுக்கு முதல் பார்ட்டு கொடுங்க. செகண்ட் பார்ட் என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவதைப் போல பூமியில் செய்யப்படுவதாக. பார்த்தீங்களா? இது 3மே தேவனுடைய காரியங்கள். அவர் நாமம் பரிசுத்தப்படணும் அப்படின்னா, இப்போ அந்த நாமம் பரிசுத்தம் இல்லாமலா இருக்குது? அப்போ கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, ஜெபத்தில் 2வது பார்ட் என்ன செய்யணும்? முதல் பார்ட்டு துதிச்சிட்டீங்க, 2வது பார்ட்டு அவருடைய நாமம் பரிசுத்தப்படணுங்கிறதுக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன, அவர் நாமம் பரிசுத்தமாய்த்தானே இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை படித்தா, பரலோகத்தில் இருக்கிற 4 ஜீவன்கள், 6 சிறகுள்ள ஜீவன்கள், சுற்றிலும் உள்ளேயும் வெளியேயும் கண்களால் நிறைந்தவர்களாய் இருந்தவைகள், அவைகள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வாய் ஓயாமல் துதித்து கொண்டிருக்கின்றன. அவர் பரிசுத்தர் என்று அவர் நாமம் பரிசுத்தமாகத்தானே இருக்கு. அப்போ அவர் நாமம் பரிசுத்தப்படணும்னு சொல்கிறாங்களே எப்படி அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அவருடைய நாமம் பரலோகத்திலே பரிசுத்தப்படுத்தப்படுது, ஆனால் பூமியில் ஜனங்களால் தூஷிக்கப்படுது. சாத்தான் கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்க பண்ணுகிறான். பரலோகத்தில் எப்படி அவருடைய நாமம் உயர்த்தப்பட்டிருக்கோ அதே மாதிரி பூமியிலே அவருடைய நாமம் உயர்த்தப்படணும். பூமியில் நாசியில் சுவாசமுள்ள எல்லாம் அவருடைய நாமத்தை துதிக்கணும். கர்த்தருடைய நாமத்தின் துதி பரலோகத்தில் விளங்குவதைப் போல அவருடைய நாமம் பூமியிலும் பரிசுத்தமாகணும். அப்போ அதுக்காகத்தான் கர்த்தர் இத்தனை ஊழியங்களை ஏற்படுத்தி இருக்கிறார். மனிதர்கள் சாத்தானுக்கு பின்னால போய் அவனுக்கு சேவகம் பண்ணி சாத்தானுடைய கைப்பாவைகளாக மாறி கர்த்தருடைய நாமத்தை தூஷிக்கும்படிக்கான காரியங்களை செய்கிறாங்க. கர்த்தருடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதன் ஒரு பாவத்தில் அசுத்தத்தில் விழும்போது அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது, அவருடைய சித்தம் தூஷிக்கப்படுகிறது. அப்போ இதெல்லாவற்றையும் மாற்றி பரலோகத்தில் எப்படி ஒரு சித்தம் நிறைவேற்றப்படுதோ, பரலோகத்தில் எப்படி அவருடைய நாமம் பரிசுத்தப்படுத்தப்படுதோ, பரலோகத்தில் அவருடைய நாமம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, பரலோகத்திலே அவருடைய நாமம் தான் உயர்ந்தது. பூமியில் அப்படி இருக்கான்னு பாருங்களேன். ஏதோ கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் பேர் தான் அவருடைய நாமத்தை சொல்லுவாங்க. மற்றவங்க யார் அதை மதிக்கிறாங்க, யார் ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க? ஆனால் கர்த்தர் இந்த பூமியை உண்டாக்கின போது அதை பரலோகத்தின் சாயலாகத்தானே உண்டாக்கினார்.
வேதம் சொல்லுது நமக்கு, வானத்தில் உள்ள சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் தேவனை வாயோயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கின்றன. நட்சத்திர கூட்டங்கள் கர்த்தரை துதிக்கின்றன என்று வேதம் சொல்லுது. அப்ப நட்சத்திரங்கள் கர்த்தரை துதிக்குது, சூரியன் சந்திரர்கள் கர்த்தரை துதிக்கிறாங்க, எல்லா கோள்களும் கர்த்தரை துதிக்கிறது. ஆனா ஒன்றே ஒன்று மாத்திரம் கர்த்தருடைய நாமத்தை அசுத்தப்படுத்தி நாராசமான சத்தங்களும் ஆபாசமான கூக்குரல்களும் தூஷணங்களும் ஒரு இடத்துல கர்த்தர் உண்டாக்கின ஒரு இடத்துல, அதுவும் கர்த்தர் பார்த்து விசேஷமாய் உண்டாக்கின பூமியில இந்த சத்தம் உண்டாகிறது. இப்ப பரலோகத்தை நோக்கி அவர் படைத்த எல்லா கிரகங்களும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களும் எல்லாம் கர்த்தரை துதிக்கும் போது, அவர் பார்த்து படைத்த பூமி இருக்கு பாருங்க, அதுல இருந்து வர சத்தம் மாத்திரம் அசுத்தமான சத்தம், அலறலின் சத்தம், இச்சையின் சத்தம், பாவத்தின் சத்தம், தூஷணத்தின் சத்தம் எப்படி இருக்கும்? கர்த்தர் நான் இதற்காகவா இதை உண்டாக்கினேன். இப்போ அவருக்கு என்ன தேவை இருக்குன்னா, இந்த பூமி மறுபடியும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். எந்த நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நிலைமை அது அடையணும். அவர் நாமம் பரலோகத்தில் பரிசுத்தமா இருப்பது போல பூமியிலையும் பரிசுத்தப்பட வேண்டும். அப்ப இந்த பூமி மாற்றப்படணும். இதுக்கு தான் கர்த்தர் தம்முடைய வரங்களை கொடுக்கிறார், வல்லமைகளை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார், அபிஷேகத்தை தருகிறார், ஊழியர்களை எழுப்புகிறார், தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், சபைகளை எழுப்புகிறார். இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக இந்த பூமியை மாற்றுவதற்காகத்தான். அப்ப அதற்கான பணிகள் நடக்குதுங்க. அதுக்கு நீங்க ஜெபிக்கணும். அப்ப கர்த்தருடைய மனதில் அது இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்றார், இதுக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க, என்னுடைய காரியத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. என் நாமம் பரலோகத்தில் பரிசுத்தப்படுவதை போல பூமியில பரிசுத்தப்படணும். அப்ப நீங்க பூமியில தான் இருக்கீங்க. அப்ப அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமம் பூமியில் பரிசுத்தம் அடையவும், பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படவும் ஜெபிக்கணும். மூணாவது காரியம் பாருங்களேன், அவருடைய ராஜ்யம் பூமியிலே வரணும். நம்முடைய ராஜ்யம் வருவதாக. அவருடைய ராஜ்யம் பூமியில வருவதற்கு தான் இன்னைக்கு நிறைய ஆயத்த பணிகள் நடைபெறுகின்றன. எழுப்புதலுக்காக ஜெபம் பண்றது, கர்த்தருடைய வார்த்தைகள் ஜனங்களுக்குள்ளே விருத்தியாக ஜெபம் பண்ணுவது, சுவிசேஷம் பூமியின் கடையாந்தரங்கள் வரைக்கும் அறிவிக்கப்படுவதற்கு பிரயாசப்படுவது, எல்லாமே அவருடைய ராஜ்யம் பூமிக்கு வரணும். அவருடைய ராஜ்யம் பூமி ஒன்றில் தான் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, மனிதனை நம்பி கர்த்தர் தான் படைத்த பூமியை அவன் கைகளிலே ஒப்பு கொடுத்தார். இவன் என்ன செஞ்சிட்டான்? சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து தன் கையில் இருந்த பூமியை அவன் கையில இழந்துட்டான். அந்த திருடன் இவர்களை வஞ்சித்து அதை திருடி எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பூமியிலே தன்னுடைய காரியங்களை கொண்டு நிறைய உள்ள வச்சிருக்கிறான். பூமியில் இருக்கிற எல்லாமே தேவனால் உண்டாக்கப்பட்டது அல்ல. தேவனால் உண்டாக்கப்பட்டவர்களோட தன்னுடைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பாருங்க, பாவம், விபச்சாரம், வேசித்தனம், கொடுமை, தீமை, வன்கண்ணு, பொறாமை, வஞ்சகம் எல்லாத்தையும் கொண்டு வந்து பூமியிலையும் அவன் உள்ளே வைத்து விட்டான். இப்ப கர்த்தருக்கு என்னன்னா, இந்த பூமியை திரும்ப பெறணும், இந்த பூமியிலையும் அவருடைய ராஜ்யம் வரணும். அவர் சித்தம் பரலோகத்தில் எப்படி செய்யப்படுகிறதோ அங்க அவர் சொன்னதுதான் நடக்கும். அதே மாதிரி இந்த பூமியிலே நடக்கணும். அப்படின்னா பூமியின் இழந்த அதிகாரம், சாத்தானிடத்துல இழந்து போன அதிகாரம் மறுபடியும் திரும்ப பெறணும், கர்த்தருடைய கைக்கு வரணும். அதற்காகத்தான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை வைத்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே தந்து அவர்களுக்கு உதவிகரமாக தேவ தூதர்களை இறங்கி வர பண்ணி பூமியிலே அவருடைய காரியங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்க பார்த்து அதுக்காக நீங்க ஜெபிக்கணும். அதுதான் 2வது ஜெபம். அப்ப இந்த 2வது ஜெபத்துல அதுக்கு என்னென்ன நடக்குது பாருங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. பூமியின் ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூமியின் எல்லைகள் எங்கிலும் உள்ளவர்களுக்கு சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். பிரசங்கிக்கணுமே. உங்களுக்கு ஒருவர் பிரசங்கம் பண்ணதுனால, நீங்க அந்த செய்தியை கேட்டதுனால ரட்சிக்கப்பட்ட மாதிரி இன்னும் ரட்சிக்கப்படாத நிறைய பேர் இருக்கிறாங்களே. அந்த வேலை நடக்குதே. ஒன்று, நீங்கள் உங்களை அந்த வேலையில ஈடுபடுத்திக் கொள்ளணும். அந்த வேலை தீவிரமாய் நடத்தப்படுவதற்கு ஜெபம் பண்ணணும். அப்போ உங்களுடைய ராஜ்யம் வருவதற்காக செய்யப்படுகிற எல்லா காரியங்களுக்கும் நீங்க ஜெபம் பண்ணணும்.
அதைத்தான் கர்த்தர் ஒரு வரியிலே ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் எலாபரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அதில் அவர் ராஜ்யம் வருவதற்காக இந்த பூமியிலே என்னென்ன விதமான ஆயத்தங்கள் செய்யப்படுகின்றன, என்னென்ன வேலைகள் செய்யப்படுகின்றன, எல்லாத்தையும் கவனித்து பார்த்து அவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ முதல் பார்ட்டு தேவனை துதிக்கணும். ஜெபம் என்று ஆரம்பித்த உடனே முதல்ல கர்த்தருடைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் நாமம் பூமியிலே பரிசுத்தமாகணும்னு சொன்னால் பூமியில் இருக்கிற எல்லாரும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற சிருஷ்டிகளாக மாறணும். இப்போ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னா சாத்தானுடைய கையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளை மைனாரிட்டின்னு சொல்கிறாங்க. கர்த்தரால் படைக்கப்பட்ட பூமியிலே கர்த்தருடைய ஜனங்கள் மைனாரிட்டி. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னென்ன வேலை நடக்குதோ அதற்காக எல்லாம் நீங்கள் ஜெபம் பண்ணணும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலையும் செய்யப்படணும். இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதை ஒரு வரியில் சொல்லிட்டார். அதை விவரித்து பார்த்தா அது என்னென்னலாம் காரியங்கள் செய்யப்படுகிறது. நல்ல ஊழியங்கள், நல்ல ஊழியர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க அதெல்லாம் கண்டுபிடி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நமக்கு நிறைய ஊழியர்களை பற்றின தூஷண காரியங்களை பிரசங்கம் பண்ணுறதுனால அநேகருடைய இருதயத்தில் என்ன தோன்றுகிறதுனா, நல்ல ஊழியனே கிடையாதோ இந்த பூமியில், எல்லா ஊழியரும் அயோக்கியர் தானோ அப்படின்னு. யார் சொன்னது உங்களுக்கு? தேவன் நீங்கள் அறியாமல் அவருக்கென்று ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறாரு. அவர்கள் அங்கே ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பாகாலுக்கு முடங்காத முழங்கால்களை உடைய 7000 பேரை மிச்சமாக வச்சிருக்கிறேன்னு சொன்னாரே அந்த ராஜ்யத்தில். அது மாதிரி இருக்கிறாங்க. இவர்களுக்கு அவங்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஒரு கஷ்டத்தில் வேதனையில் ஊழியம் செய்து ரத்தம் சிந்தி இரத்த சாட்சிகளாக மரித்த யாரை பற்றியாவது பேசியிருக்காங்களா பாருங்க. பேசுறதெல்லாம் அவன் இங்கே விழுந்து போனான், அங்கே விழுந்து போனான், பணத்தை திருடிட்டாரு, கொள்ளையடிச்சிட்டாரு. இருக்கட்டும், அது மாத்திரம்தான் ஊழியமா? இதே செய்திகளை கேட்க கேட்க ஊழியமே நடக்கலையோ, எல்லாமே ஏமாற்றுத்தனம் தானோ, கிறிஸ்தவர்களே குற்றவாளிகள் தானோ அப்படிங்கிற நினைவு நமக்கு வருதே. ஆனால் உண்மை என்ன? அவருடைய ராஜ்யத்தின் வருகைக்காக, அவர் சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியில் செய்யப்படுவதற்காக ஒரு கூட்டம் பேர் வேலை செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களை கண்டறிந்து அந்த ஊழியங்களுக்காக, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு வேலைகளுக்காக, திருப்பணிகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு காட்டுகிறது. அதெல்லாம் செஞ்சு முடிச்ச பிறகுதான் மூணாவது காரியம்தான் உங்களுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும் நமக்கு. அப்போ அது கர்த்தர் சொன்ன ஜெபத்தின் அடிப்படையில் தான் முதல் அடுக்கு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதில் கர்த்தரை துதிக்கிறது வருது. ரெண்டாவது, கர்த்தருடைய காரியங்கள் இங்கே பூமியில் சில வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அவைகளை நீங்கள் கருத்தாய் ஆராய்ந்து அவைகளுக்காக ஜெபம் பண்ணணும். அதைத்தான் அவர் சொல்லுகிறார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்கள் செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அப்போ இதெல்லாம் தேவனுடைய காரியங்கள், பூமியிலே செய்யப்பட வேண்டிய காரியங்கள். இவைகள் எல்லாம் நீங்கள் பைபிளில் தேடணும். என்னென்னலாம் பூமியிலே கர்த்தருடைய காரியங்கள் நடத்தப்படுகின்றன, கர்த்தருடைய வருகைக்கு என்னென்ன ஆயத்தங்கள் நடத்தப்படுகின்றன. ஒருத்தர் சொல்ல எழுப்புதல்ங்கிறே கிடையாது, சும்மா ஏமாத்துறாங்க. எதுக்கு ஏமாத்தி என்ன செய்ய போகிறோம்? எழுப்புதல் என்றால் திரளான ஜனங்கள் கர்த்தரிடத்திலும் சேரணும். சேர மாட்டாங்களாம் இவர். அதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறையும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் கடையாந்தரங்களில் உள்ளவர்களும் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லுகிற அந்த காலம் வருகிறதுன்னு சொல்லுது. பூமியின் சகல ஜாதிகளும் தேவனை துதிக்கும்படிக்கு புறப்பட்டு வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதுக்கெல்லாம் பணி நடக்குது. இவருக்கு தெரியாது. இவர் பார்க்கறது முழுசும் திருடர்களாக இருக்கிறவர்கள், கள்ளர்களாக இருக்கிறவர்கள், கள்ள தீர்க்கதரிசி, இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உண்மையா என்ன வேலை நடக்குது நம்ம பார்க்க தெரியல. நீங்க பார்க்கணும். அதை எவ்வளவு பேருடைய ரத்தம் சிந்தப்படுகிறது பார்க்கணும். எத்தனை பேர் கர்த்தருக்குன்னு வைராக்கியமாய் வேலை செய்யறாங்க பார்க்கணும். கர்த்தருடைய எழுப்புதல் திட்டத்துக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் நடைபெறுகிறது பார்க்கணும். நீங்க கள்ள ஊழியர்களை கர்த்தர் பார்த்துக்கிறாரு. இப்ப இந்த நல்ல ஊழியர்களுக்கு யார் ஜெபம் பண்றது? இவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு ஆவிக்குரிய சப்போர்ட் கொடுக்கிறது? நம்ம பார்க்கறது முழுசும் திருடர்களையும் விபச்சார கள்ளர்களையும் இயேசுவின் பேரை சொல்லி பொருள் சம்பாதிக்கிறவங்க இவங்களை பத்தியே பேசிட்டு இருந்தா
நீங்க எப்ப நல்லதை பார்ப்பீங்க? கர்த்தருடைய வேதம் சொல்லுது, இவைகளை கவனித்து அவர் ராஜ்யம் வருவதற்கு கர்த்தர் இங்க என்னென்ன வேலை செய்யறாரு அதெல்லாம் கண்டுபிடிச்சு ஜெபம் பண்ணணும். கர்த்தர் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய அறுவடை பணி இருக்குது பூமியில. அதுக்கு அறுப்புக்கு எஜமான் தன் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு அவருடைய சுவிசேஷ பணிக்கு ஜெபம் பண்ணுங்க. லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 2 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அது அப்படிதான் சொல்லுது. 2வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, இது கர்த்தருடைய காரியம், வேலையாட்கள் ரொம்ப கொஞ்சம், ஆகவே அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப கர்த்தருடைய காரியம் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை யோசிச்சு அதுக்காக ஜெபம் பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு இந்த விழுந்து போனவர்கள், தேவையற்றவர்கள், இவங்களை பத்தியே எக்ஸ்போஸ் பண்றது, இதெல்லாம் பார்க்குறீங்களே. எத்தனையோ பேர் நாங்கள் உள்ளே போய் பார்த்துருக்குறோம். கர்நாடகா மாநிலத்துக்குள்ள பல இடத்துல, வட இந்தியாவில் பல இடங்களுக்குள்ள எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சில சபை போதகர்கள் இங்கே சர்ச்சை நடத்த முடியாமல் தீவிரவாதிகளால் தாக்குண்டு அடிக்கப்பட்டு குழந்தைகளுடைய தலையெல்லாம் செதறி போய் அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு வாழ முடியாமல், இவங்களை பற்றி யாராவது ஃபோக்கஸ் பண்ணீங்களா? இவங்க படுற கஷ்டத்தை பற்றி யாராவது சொன்னீங்களா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இப்போ கிறிஸ்துன்னு பேரை வச்சு ஒரு பெரிய கொள்ளை கூட்டம் கொள்ளையடிக்குது. கர்த்தர் அதை பார்க்க சொல்லலை. கர்த்தருடைய பணி என்ன நடக்குது, உண்மையான ஊழியர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்து அவைகளுக்கு ஜெபம் பண்ணுங்கள். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறதை போல பூமியிலே செய்யப்படணும், அதற்குண்டான ஆயத்தங்கள் நடக்குதேங்க, அவைகளை ஆதரவு செய்து நம்ம ஜெபம் பண்ணணும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பொல்லாத ஊழியக்காரர்கள் ஜனங்களை வஞ்சிக்கும்படிக்கு அவங்களை ஏமாற்றதை சொல்லி எச்சரிக்க கூடாதான்னு கேட்கலாம். எச்சரிப்பதில் தப்பு இல்லை. ஆனால் 24 மணி நேரம் அதிர்வா, இதை தாண்டி கிறிஸ்டியானிட்டியில் வேற ஒன்றுமே இல்லையா? இதை தாண்டி கிறிஸ்து வேற எந்த கிரியையும் செய்யவே இல்லையா? கிறிஸ்தவர்கள் நடுவில் இது ஒன்று தான் இருக்கா, வேற ஒன்றுமே இல்லையா? நீங்கள் எல்லாவற்றையும் சமநிலையாக காட்டுங்க. பாவம் செய்தவன் இவனுக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்லுங்க. அப்போஸ்தலர் பவுல் சொன்னாருன்னு சொல்றீங்க. பவுல் சொன்னாரு. பவுல் அந்த அதிகாரங்கள் முழுசும் அவர்களை பற்றி அவர் சொன்னாரு. அடுத்து என்ன நடக்கிறது, கர்த்தருடைய காரியம் கவனிச்சு பாருங்க. அவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அறுப்பு மிகுதி, அறுவடை காலம் நெருங்குகிறது, எஜமான் வருகிற நேரம் வருகிறது. இந்த நேரத்துல எவ்வளவு தீவிரமா அவருடைய வேலைகள் பூமியில நடக்குது, ஜெபம் பண்ணுங்க. இது முடிச்சிட்டீங்களா? 3வது காரியம், உங்கள் சொந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதுல ஒரு லாஜிக் என்ன தெரியுமா? நீங்க என்னை பத்தி கவலைப்பட்டீங்கன்னா நான் உங்களை பற்றி கவலைப்படுவேன். நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்பேன். நான் ஒரு நண்பர் இடத்துல எப்படிதான் நம்ம பண்றோம், எப்படி பிரதர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டா நான் நல்லா இருக்கேன் நீங்க அப்படிம்பார். அது மாதிரி நீங்கள் வெறுமனே உங்கள் காரியத்தை குறித்தே கவலைப்படாமல் கர்த்தருடைய காரியத்தை முதல்ல கவலைப்படுங்க, அடுத்து உங்க காரியத்தை கொண்டு வாங்க. அப்போ முதல்ல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டீங்களா, ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று பூமியில் இந்த இடத்துல இந்த ஊழியம் நடக்குது, இந்த கிராமத்தில் இந்த ஊழியம் நடக்குது, இந்த இடத்துல இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க, உம்முடைய எழுப்புதலுக்காக அல்லது ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் வருவதற்காக இன்னென்ன மாதிரி பணிகள் எல்லாம் நடத்தப்படுகின்றன, அதுக்கெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்றோம், ஜெபம் பண்ணுங்க. அப்போ கர்த்தர் பார்ப்பார், நம்ம காரியத்தை குறித்து இவ்வளவு கவலைப்பட்டு திறப்பிலே நின்று எல்லா காரியங்களுக்கும் ஜெபம் பண்றானே, அடுத்து நீங்கள் உங்கள் காரியத்தை அவரிடத்துல சொல்லுங்க. நீங்கள் அவரை குறித்து கவலைப்பட்டால் அவர் எப்படி உங்களை பற்றி கவலைப்படாமல் இருப்பாரு? நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செய்யறோம், போன உடனே சுயம், போன உடனே நம்ம பிரச்சனை தான், இது வேணும் அது வேணும் அது வேணும், முடிச்ச உடனே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடும். கர்த்தர் பாப்பா, இவன் வாய் திறந்தாலே அவனுக்கு என்ன தேவையோ அது மாத்திருந்தானா, வேற எதுவுமே கிடையாதா ஜெபத்துல? எப்போ வந்தாலும் இது குறையுது அது குறையுது, அது கிடைக்கல, இது வரல, அடுத்து நான் என்ன செய்வேன், இப்படி புலம்பிட்டே போறான் ஐயா அப்படின்னு யோசிப்பார். நீங்கள் ஒரு ஆரோக்கியமான ஜெப வீரர்களாக இருக்கணும். கர்த்தருடைய காரியத்தில் கவலைப்படுங்கள். அதுக்காக நீங்கள் உங்கள் காரியத்தை சொல்லக்கூடாதுன்னு இல்லை, அதை குறித்து கர்த்தர் அடுத்து சொல்றார். இப்படி நீங்க சொல்லி முடிச்சுட்டு 3வது காரியம் என்ன வருது பாருங்க, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்கள் பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னித்தருளும். எங்களை தீமைக்கு உள்ளே பிரவேசிக்க பண்ணாமல் அவைகளிலிருந்து எங்களை காத்து கொள்ளும்.
பார்த்தீங்களா? இப்போ அடுத்து நமக்கு ஜெபம் பண்ண வேண்டிய காரியம். நமக்கு என்னென்ன காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறோம்? வேதத்தில் சொன்ன மாதிரி மத்தேயு 6:11-13, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். இதெல்லாம் எங்களுக்கு ஜெபம் பண்ணுறது. அப்போ நமக்கு ஜெபம் பண்ணுறதுல இது கர்த்தர் அப்படி மேலோட்டமாக ஒரு 3 பாயிண்ட் சொல்லிட்டாருன்னா இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்க்கணும். நமக்கு செய்கிற காரியத்திலையும் சில பகுதிகளாக பிரிச்சுக்கிறணும். எனக்கு தேவை அப்படிங்கிறதுல பல தேவைகள் இருக்கிறது. ஒன்று, என்னுடைய மனம் சார்ந்த தேவைகள். ஒரு ஆளுக்கு வாழ்க்கையில் பணம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் மனசில் நிம்மதி இருக்காது. அப்போ முதல்ல நம்ம ஜெபம் பண்ணுறது எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா, நம்முடைய இருதயத்துக்காக ஜெபம் பண்ணணும். என்னுடைய நினைவுகளில் சமாதானம் இருக்கணும், எனக்கு ஆறுதல் இருக்கணும் அப்படின்னு நம்ம அதற்காக ஜெபம் பண்ணணும். சங்கீத புஸ்தகம் 13வது அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். ராஜா சொல்றார். ராஜாவுக்கு என்னங்க குறை? ராஜாவுக்கு அவ்வளோ குறை இருக்கு. என் மனசுல இருக்கிற சஞ்சலம் அது என்னை வாட்டி கொண்டிருக்குது. நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஸ்ட்ரெஸ்ஸு அது முதல்ல நீங்கிறதும். எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான், என் தேவனாகிய கர்த்தாவே நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். அப்ப எதுக்கு ஜெபம் பண்றாரு பாருங்க? எனக்கு மனசுல ஆறுதல் வரணும். நான் டிப்ரெஷன்ல போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய நினைவுகளை நான் அதை குறித்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். அப்போ உங்களுடைய மனம் சார்ந்த காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க இருதயத்தில் சமாதானம் இருக்கணும், உங்கள் இருதயத்தில் ஆறுதல் இருக்கணும். இந்த கடைசி காலங்களில் உலக மனிதர்களுக்கு இருக்கிற மிக பெரிய பிரச்சனை மனம் சார்ந்த பிரச்சனைகள். பெரிய சினிமா ஸ்டாரா இருப்பாரு, திடீர்னு சூசைட் பண்ணிக்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா ஸ்ட்ரெஸ். பெரிய மில்லியனரா இருப்பாரு, திடீர்னு சூசைட் பண்ணிக்கிறாரு. கேட்டா மனசுல சமாதானம் இல்லை. ஏன்னா பணம் இருக்கையா, உனக்கு அவ்வளவு ஜனங்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்களே. ஆனால் என் இருதயம் எனக்குள்ள டிப்ரெஷன், அதுக்குள்ளேயே முங்கி கிடக்குது. இன்னைக்கு சிறு குழந்தைகள் முதற்கொண்டு. அப்போ உங்களுடைய ஆத்துமாவுக்காக முதல்ல ஜெபம் பண்ணணும். உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம், உங்களுக்குள்ளே ஒரு ஆறுதல், உங்களுக்குள்ளே எதையும் சந்திக்கக்கூடிய ஒரு மனோபலம், தைரியம் உங்களுக்குள்ளே இருக்கணும். பல விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் சொன்னார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள், மார்த்தாள் நீயோ அநேக காரியங்களை போட்டு உன் இருதயத்தை குழப்பிக் கொள்ற. அதான் நமக்கு. அப்ப இது சமாதானம் அடையணும், இதுல ஆறுதல் பெருகணும். அது மாதிரி காரியங்களுக்கு முதல்ல ஜெபம் பண்ணுங்க. இரண்டாவது, உங்கள் சரீர பிரகாரமான காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒரு மனிதனுக்குள்ளே ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது. ஆத்துமாவிலையும் பல பிரச்சனைகள் இருக்குது, சரீரத்தில் பிரச்சனை இருக்கு. சரீரத்தில் பாருங்க, அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்ப நம்முடைய ஆகாரம் அன்றாட தேவைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்புறம் நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வியாதிகள், அவைகளுக்கு ஜெபம் பண்ணலாம். கடன் பாரம் போன்ற காரியங்கள், அவைகளுக்கு ஜெபம் பண்ணலாம். நம்முடைய தேவைகள் முழுவதும் சந்திக்கப்பட, தேவை சொன்னால் தான் உங்களுக்கு தான் நிறைய தெரியுமே, அவைகள் எல்லாவற்றையும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். மூணாவது பார்த்து என்ன தெரியுமா? உங்கள் ஆவிக்குரிய காரியங்களுக்கு ஜெபம் பண்ணணும். இப்போ நிறைய பேர் எனக்கு நான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேர் எதுக்கு ஜெபம் பண்ணுறாங்க கேட்டால், வெறும் இந்த சரீர பிரகாரமான காரியத்தை தான் ஜெபம் பண்ணுவாங்க. வியாபாரம் நஷ்டமாக இருக்கு ஆண்டவரே, வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கணும் ஆண்டவரே, எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு நல்ல காசு வரணும், பணம் வரணும், இப்படின்னு சொல்லி மாத்திரம் ஜெபம் பண்ணுறோம். ஆத்துமாவை குறித்தும் கவலைப்படுவதில்லை, ஆவியை குறித்தும் கவலைப்படுவதில்லை. ஆனால் உங்களுக்கான ஜெபம் என்பதும் 3 பிரிவுகளை கொண்டிருக்கிறது. ஒன்று, உங்களுடைய இருதயத்தின் சமாதானம், இருதயம் சார்ந்த காரியங்கள், நினைவுகள், எண்ணங்கள் சார்ந்த காரியங்கள். என்னுடைய எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா தீய நினைவுகள் வந்து என்னை அப்படியே அலக்கழிச்சுக்கிட்டே இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. மனிதனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள் புறப்பட்டு வரும், அவைகளே அவனை தீட்டுப்படுத்தும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப அதுக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணணும். பாருங்க, மத்தேயு சுவிசேஷம்
15வது அதிகாரம் 19-20 சொல்றாரு, எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும், இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இயேசு சொன்னது. இதெல்லாம் வருது ஆண்டவரே, நான் என்ன செய்வது? அதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒன்று உங்கள் மனம் சார்ந்த அல்லது உங்கள் ஆத்மா சார்ந்த காரியங்கள் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருக்குதோ அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. சரீர பிரகாரமான காரியங்கள் உங்களுக்கு சொல்லியே தர வேண்டியதில் ஜெபம் பண்ணுங்க. மூன்றாவது ஆவிக்குரிய காரியங்கள். ஆவியிலே வளர்வது, பாவத்தின் மேல் ஜெயம் பெறுவது. இந்த பாவம் என்னோடு கூட போராடுகிறது ஆண்டவரே, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக இச்சிக்கிறது, அதை குறித்து நீங்க ஜெபம் பண்ணணும். இவைகள் ஒவ்வொன்றுக்காக கர்த்தருடைய பாதத்தில் மன்றாட வேண்டும். தேவனுடைய வழி நடத்துதல்கள், என்னுடைய ஆவியிலே கர்த்தர்னா எங்க போகணும், எப்படி வரணும் என்பதை கர்த்தர் எனக்கு கற்பிப்பதற்காக ஜெபம் பண்ணணும். ஆவிக்குரிய காரியங்களை எவ்வளவு பயன்படுத்துவதற்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதற்கு ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். பவுல்லாம் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவர், இன்னைக்கு நான் உம்முடைய சித்தத்தை என்ன நிறைவேற்றணும்? கர்த்தர் அவரிடத்துல பேசினார், நீ எருசலேமுக்கு போய் என்னை பற்றி சாட்சி சொல்லணும். அப்ப தேவனுடைய சித்தத்தை நாடுவதற்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணணும். நான் ஊழியக்காரன் தான், என்னை கர்த்தர் சுவிசேஷ ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், என்னை ஒரு சபை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார். தினம் நான் என்ன செய்யணும்? இந்த ஊழியத்திலே நான் உமக்கு என்ன செய்யணும்? அதை கர்த்தரிடத்துல கேட்டு ஜெபம் பண்ணணும். தேவன் எனக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்திருக்கிறாரே, அந்த வரங்களை உபயோகப்படுத்த ஞானம் எனக்கு வேணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். அதை உபயோகப்படுத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய வல்லமை, அந்த வல்லமையிலே வளரும்படிக்கு ஜெபம் பண்ணணும். எனக்குள்ளே நீர் கொடுத்திருக்கிற விசுவாசம், அடிக்கடி அந்த விசுவாசம் தளர்ந்து போயிருது ஆண்டவரே, அந்த விசுவாசத்தை பலப்படுத்தும்படிக்கு அதுக்கு ஜெபம் பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் நான் தியானிப்பதற்கு எனக்கு கர்த்தர் தருகிற நல்ல வார்த்தைகள் கிடைக்கணும்னு அதற்காக ஜெபம் பண்ணணும். எவ்வளவு விஷயம் இருக்குது. தேவனுடைய நடத்துதல், ஒவ்வொரு நாளும் அந்த நடத்தல் வரணும்னு ஜெபம் பண்ணணும். இயேசு கிறிஸ்து அதிகாலை இருட்டோடு எழுந்து இரவெல்லாம் போய் தனித்திருந்து ஜெபம் பண்ணினார். வேதம் அப்படி சொல்லுகிறது. அவர் எதுக்கு ஜெபம் பண்ணாரா? ஒவ்வொரு முறை அவர் ஜெபம் பண்ணும், அவர் செய்ய வேண்டிய காரியங்கள், பிதா அவருக்கு என்னென்ன நியமித்து வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஜெபம் பண்ணுவாராம். வேதத்தில் இங்கே சொல்லுது பாருங்க, தாவீது சொல்கிறார், சங்கீதம் 27வது அதிகாரம் 11வது வசனத்துல, கர்த்தாவே உமது வழிகளை எனக்கு காண்பித்து என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையிலே என்னை நடத்தும் என்றார். அப்ப இவ்வளவு ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கே. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும். நீங்க இதுக்கு அதிக நேரம் கொடுத்து ஜெபம் பண்ண தேவ தரிசனங்களை பெறுவீர்கள், ஆவிக்குரிய அனுபவங்களை பெறுவீர்கள், ஆவியிலே பலத்தை பெறுவீர்கள். கர்த்தருடைய ஆவிக்குரிய நன்மைகள் அல்லது வரங்கள் உங்களுக்குள் பிரத்யேகமாக கிரியை செய்கிறதை பார்ப்பீங்க. அப்ப இதுக்கு நம்ம 3க்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நம்முடைய இருதயத்திற்காக ஆத்துமா சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஆத்துமா அறிவில்லாமல் இருந்தாலோ, அது டிப்ரெஷன்லையும் குழப்பத்திலையுமோ இருந்தாலோ, நீங்கள் வேற எந்த விதத்திலும் சரீரத்திலையும் வளர முடியாது, ஆவிலையும் வளர முடியாது. அப்போ அது நம்மை அப்படியே அழுத்தி வேற எந்த ஒன்றையுமே யோசிக்க விடாம நம்மை செயலற்ற பொம்மைகளை போல மாற்றிடும். அப்போ 3ஐயும் தனித்தனியா பிரிச்சு வச்சு ஜெபம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு நாங்க எப்படிங்க ஜெபம் பண்றது? எப்படி ஆரம்பிச்சா ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்றதுக்குள்ளேயே எங்களுக்கு 20 நிமிஷம் ஆன மாதிரி, 2 நாள் ஆன மாதிரி தெரியுதே. இதெல்லாம் நீங்க இப்படி பகுத்து நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க, 1 மணி நேரமே பத்தாது உங்களுக்கு. ஒவ்வொன்றையும் சொல்லி, இந்த ஒவ்வொரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை துதித்தால் அதுல 3 காரியம் இருக்குது. கர்த்தருடைய காரியத்தை ஜெபிச்சா அதுல ஒரு 3-4 காரியம் இருக்குது. நமக்கு ஜெபித்தால் அதுல ஒரு 3 காரியம் இருக்கு. அப்போ அதில் நம்ம ஜெபம் பண்ணும்போது 3வது காரியம் நம்ம என்ன சொல்லுகிறோம்? நம்ம ஜெபம் பண்ணுவது முழுவதும் ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். இதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு ஜெபம். இதை நம்ம தொடர்ந்து செய்ய நீங்க இன்னைக்கு ஆரம்பிச்சா ஒரு 3 மாசத்துக்குள்ள பாருங்க,
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வேற மாதிரி மாறிடும். ஜெபம்தான். அதை எப்படி செய்கிறோம் என்பதில் தான் நம்முடைய வளர்ச்சி இருக்கிறது. கர்த்தர் இந்த 2 நாட்களும் ஜெபத்தை குறித்து நிறைய காரியங்களை நம்ம தியானிக்க உதவி செய்தார். இன்னும் நிறைய இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் நான் இன்னும் சில காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்றைக்கு ஒரு சின்ன ஜெபம் செய்து நம்முடைய நேரத்தை நிறைவு செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் ஜெப ஆவியானவர் இறங்கி அவர்கள் ஏற்ற விதத்தில் ஜெபம் பண்ணுவதற்கு உதவி செய்தருளும். ஒவ்வொரு பகுதியை நாங்கள் பிரித்து வைத்து கொண்டு முறையான ஜெபத்தை செய்து ஆரோக்கியமான கிறிஸ்தவர்களாக வளர கர்த்தர் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரிடத்திலும் தேவனுடைய வசனம் கிரியை செய்வதாக, அவர்கள் ஒரு ஆரோக்கியமான ஜெப வீரர்களாக மாற கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்வீராக. ஜெபத்தினால் உண்டாகிற எல்லா மேன்மைகளும் எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு உரிமையாய் மாறுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் அதற்கு உதவி செய்வீராக. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட ஜெபத்தை குறித்து நிறைய பேசினார். அடுத்த முறை நான் சந்திக்கும்போது வேறொரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.